அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டீலிமிட்டேஷன் விஷயத்தை எம்பியிலேருந்து 840 எம்பியாக மாற்றுறாங்க. இது மக்களுக்கு அதிகமான மக்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போடுறதுக்காக நடக்கக்கூடிய விஷயம். இதை திமுக அரசியல் செய்யணுங்கிறதுக்காக, அவங்க அரசியல் நோக்கத்துக்காக இதை தவறுன்னு சொல்லி தப்பான கருப்பு சட்டையை போட்டு இவ்வளோ ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கருப்பு சட்டை போட்டு தான் இவங்க டாஸ்மாகை மூடணும், லிக்கரை ஒழிக்கணும்னு சொல்லி போட்டாங்க. கடைசியில் இவங்களே எல்லா கடையும் இவங்களே ஓன் பண்ணிட்டாங்க. இவங்களே ஊழல் பண்ணி இல்லீகலாக கடை நடத்தி சம்பாதிச்சுருந்தாங்க. அது போக டாஸ்மாக்கு டிஸ்டிலரிஸும் இவங்களே மினிஸ்டர்ஸு எம்பிஸே இவங்களே ஓன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழுக்காக குரல் கொடுத்து உயிர்த்தியாகம் செஞ்ச பராசக்திங்கிற படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழுக்காக போராடின தமிழ் வீரர்கள் தமிழ் மொழிக்காக போராடின வீரர்களை காங்கிரஸ் டைமில் சுட்டு கொன்று குவிச்ச கட்சியோட அன்றைக்கி போராடுங்கிற நடிச்சுட்டு இன்றைக்கி அதே கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த கூட்டணியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2G கேஸு அதுவும் இவங்க கூட்டு சதியாக கூட்டு கலவாணியாக இருந்து தான் 2G கரப்ஷன் பண்ணாங்க. இதெல்லாமே கூடவே இருந்து தான் எல்லாம் பண்ணி இன்றைக்கி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு அவல நிலை கொண்டு விட்டுருக்காங்க. அதனால் இந்த டீலிமிட்டேஷனையும் இதே மாதிரி கருப்பு சட்டையை போட்டு ஊரை ஏமாத காமிட்டாங்க. உங்கள் கருப்பு சட்டை போட்டாலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு கொடையை காமிச்சு கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கருப்பு பலூன் விட்டாங்க. அன்றைக்கி மோடிஜி வரும்போது உடனே போய் வெள்ளை கொடையை வச்சுட்டு வெள்ளை கார்பெட் விரித்து போய் நின்று வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு நின்னார் நம்ம சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஏமாத்துக்கு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நான் கேட்ட கேள்விக்கே இன்னும் பதில் சொல்லலை. அதை விட்டுட்டு அவங்க டீலிமிட்டேஷன் போயிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்ட இந்த 500 கோடிக்கு கணக்கு என்ன, அந்த கணக்குக்கு இவங்க பதில் சொல்லிட்டு இந்த போராட்டத்தை அவங்க சிறப்பாக நடத்தட்டும்ங்கிறது தான் என்னோட கோரிக்கை.